நம்ம வசதிக்காக இங்கிலீஷ்ல இருந்து எடுத்த ஒரு வார்த்தைய அப்படியே தமிழ்ல இன்விடேஷன்ஸ்ல எல்லாம் பிரிண்ட் பண்றோம். என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியுமா? I am singing the rain. I want more in the rain. நம்ம இங்கிலீஷ்ல வெளிநாடுகள்ல நடக்கிற ஒரு விஷயத்த, ஒரு ஃபங்க்ஷனை அதே வார்த்தையை கொண்டு தமிழுக்கும் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாறுதலா நடத்துறோம். என்னன்னு தெரியுமா? எல்லாருக்குமே இந்த சாங் தெரியும். தெரிய படத்துல வர ஒரு சாங். இந்த சாங்ல ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க, சரிங்களா? அங்க ஒரு பொண்ணுக்கு அவங்க ஏதோ பண்றாங்க. அவங்க என்னதான் பண்றாங்க? மஞ்சள்லாம் கன்னத்துல தடவி, ஆர்த்தி எல்லாம் எடுத்து அவங்க ஏதோ பண்றாங்கல்ல. கையில வளையல் கூட போடுறாங்க. அந்த சீனை உங்களுக்காக திருப்பி கூட போடுறேன் பாருங்க. இவங்க என்னதான் பண்றாங்க இந்த பொண்ணுக்கு? இதுக்கு தமிழ்ல என்ன பேரு யோசிச்சிங்களா? இங்கிலீஷ்ல என்ன பேரு அதையே யோசிச்சிங்களா? ஆனா இங்கிலீஷ்ல யோசிச்ச பேர் தப்பு. நான் சொல்ல அது என்னன்னா வளைகாப்பு. நம்ம பேபி ஷவர் அப்படின்னு இன்விடேஷன்ல போடுறோம். பேபி ஷவர் அப்படிங்கிறது ஃபாரின்ல ஒரு பார்ட்டி. அவங்க எந்த ஜெண்டர் குழந்தை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா பர்த்தை குழந்தைய செலிப்ரேட் பண்றதுக்காக, பிரெக்னன்சியை செலிப்ரேட் பண்றதுக்கு, குழந்தை செலிப்ரேட் பண்றதுக்காக நடக்குது. ஆனா வளைகாப்புங்கிறது பேபி ஷவர் இல்ல. வளைகாப்பு அப்படிங்கிறது மதரை பெருமைப்படுத்துறது தமிழ்ல. இங்க வளைகாப்புங்கிறதோட மெயின் அட்ராக்ஷனே பேபி கிடையாது. பேபினால அம்மா நிறைய வளையல் போட்டுக்கிறாங்க, அந்த வளையல் சவுண்ட் அதுக்காக. அண்ட் a lot of stories are there. வளைகாப்பு ஏன் வைக்கிறாங்க, ஏன் பிரெக்னன்ட் விமன் வளையல் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஹியரிங் வளரும், அந்த சவுண்ட் கேக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா வளைகாப்பு இஸ் நாட் பேபி ஷவர். வளைகாப்பு அப்படிங்கிறது பேபி ஷவர் அப்படிங்கிறது என்னோட வீடியோல ஒண்ணுத்துல நான் சொல்லியிருப்பேன். என்னோட அக்கா எனக்கு அதை தெளிவுபடுத்தினா. தெரியாதுல தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லைல்ல, திருத்திக்கிறதுலயும் தப்பு இல்லை. பாய்.